சமூக நீதியை அரசியலமைப்பில் இடம்பெற செய்தவர் பெரியார் என்று லண்டனில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியாரின் உருவப்படத்தை திறந்து வைத்தார். தி டிராவிடியன் பாத்வே மற்றும் தி கேம்பிரிட்ஜ் கம்பானியன் டு பெரியார் என்ற 2 புத்தகங்களை முதலமைச்சர் வெளியிட்டார். பின்னர் பெரியாரின் மரபு மற்றும் திராவிட சிந்தனையின் ஆழமான தாக்கம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் பெரியாரின் கருத்துக்களை நினைவு கூர்ந்தார். உலகத்தில் எந்த அகராதியை கொண்டு வந்து காட்டினாலும் இதைவிட சிறந்த சொல்ல காட்ட முடியாதுன்னு சொன்னார் தந்தை பெரியார். ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை இனத்தை ஊட்டிட்டா அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார். அது மட்டுமல்ல, உலகத்திலேயே உயிரை கொடுத்து பெற வேண்டிய ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா சுயமரியாதை தான் அழுத்த திருத்தமாக சொன்னார். மனிதனுடைய சுயமரியாதையை காக்கத்தான் எல்லா அரசியல் தத்துவங்களும் தேவைன்னு சொல்லி தான் உருவாக்கின இயக்கத்துக்கே சுயமரியாதை இயக்கம்னு பேர் வச்சார். தொடர்ந்து பேசிய அவர் சாதி வேறுபாடுகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் முற்றிலுமாக விலக்குகிற பயணத்தின் பல்வேறு படிநிலைகளை படிப்படியாக தாண்டி வர வேண்டும் என்று கூறினார். சமூக நீதி கொள்கையை தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுமைக்கான கொள்கையா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இடம்பெற வச்சவர் தந்தை பெரியார். அவன் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு. இந்த பயணத்தில் ஏற்படக்கூடிய தேக்கங்களை, தேவையற்ற இடைஞ்சல்களை, பழைய குளறுபடிகளை நாம ஒதுக்கணும். போலி பெருமைகளில் சிக்கி மறுபடியும் பின்னோக்கி போயிடக்கூடாது. நம்மை பின்னோக்கி எடுக்க அத்தனை விதமான தந்திரங்களையும் மேற்கொள்வாங்க. கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்முடைய அத்தனை உழைப்பும் கேள்விக்குறியாகிடும். வாழ்வியல் தத்துவத்தை உலகிற்கு எடுத்துரைத்தவர் பெரியார் என்றும் முதலமைச்சர் கூறினார். திருக்குறள் உலக பொதுமறையாக இருப்பதைப் போன்று பெரியாரின் சிந்தனைகளும் உலகம் முழுக்க தேவையானவை என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். பெரியார் உலகமயமாவதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் உலகம் மானுடத்தன்மையை மதிப்பதாக மாறட்டும் என்று கூறினார்.